காணப்பட்ட பாத்திரங்களோடு இருந்தது மாத்திரம் அல்லங்க, உங்களோடும் இருப்பேன் என்று சொல்லி வாக்குரைத்திருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களிலும் உன்னோட கூட இருப்பேன் சொல்லி உன் கூட இருக்கிறாரு சொன்னா எந்த தீங்கும் உனக்கு அணுகாது, எந்தவித பிரச்சனையும் உனக்கு வராது. உன்னோட இருக்கிற தேவன் உன் பிரச்சனையை பார்ப்பார், உன்னுடைய கண்ணீரை பார்ப்பார், உன்னுடைய வேதனையை பார்ப்பார். அதன் மத்தியில் இருந்து நீ வெளிவருவதற்குரிய ஆலோசனைகளையும் அதற்குரிய காரியங்களையும் உனக்கு கற்றுக் கொடுத்து உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிற ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இந்த யோசுவா என்னும் படிவிடைக்காரன் அவர் எப்பேற்பட்டவர் சொன்னா தேவனுக்கென்று ஊழியம் செய்யக்கூடியவர், தேவனுடைய வழிகளில் நடக்கக்கூடியவர். அவர் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதபடிக்கு தன்னை காத்து கொண்டார், தேவனுடைய கட்டளைகளை பிடித்துக் கொண்டு நடந்தார். அவரோடு தான் தேவன் கூடவே இருந்தார். இந்த நாள்ல கூட நீங்களும் தேவனுடைய ஆலயத்தை விட்டு பிரியாதபடிக்கு உங்களுக்கு பற்பல வேலைகள் இருக்குங்க, இருக்கும் பொழுதும் கூட உங்களுடைய வேலைகளை முடித்த நேரத்தில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தேவ சமூகத்தை நாடி போங்க. அவருடைய ஆலயத்திற்குள்ளாக போயிட்டு பிறருக்காக திறப்பில நின்று மன்றாடி ஜெபிங்க. அப்படி ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்க கூட இருப்பார். நீங்க பிறருக்காக ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். தேவன் ஞானத்தினால நிரப்ப வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆவியினால கிருபை வரங்களினால உங்களை நிரப்புவாராம். இந்த நாள்ல கூட நீங்க அவருடைய ஆலயத்திற்குள்ளாக அப்படியாக காத்திருக்க 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 ஒரு புது பலனை தேவன் தரக்கூடியவராக இருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, அவருடைய ஆலயத்துல காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் பலத்தின் மேலே பலன் அடையும்படியாக உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். நீ எந்த பிரச்சனையோடு போனாலும், உன்னுடைய பலவீனம் எதுவாக இருந்தாலும், அந்த நேரத்துல நீ பிறருக்காக ஜெபிக்கும் பொழுது உன்னுடைய பலவீனத்தை தேவன் மாற்றி பலத்தினாலே அவர் இடை கட்ட வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பலனாலே இடை கட்டப்பட்ட நீ பலவீனரை தாங்கக்கூடியவர்களாக நீங்க மாறிடுவீங்க. ஹல்லேலூயா.